நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. அண்ணா கணபதியே வணக்கம். அம்மா பேழை வைத்தோனே பெரிச்சாலி வாகனனே விநாயக பெருமாளே வணக்கம். எங்க இருந்து வர்ற? எங்க இருந்துப்பா மயிலோட வர? அண்ணா நான் மயில்ல வர்றனா இல்ல ஒன்றரை மெயில்ல வர்றனான்னு கேக்குறீங்களா? ஆமா, கோயம்புத்தூர்ல மருதமலையில இருந்து ரெயில்ல வருதுதான்னு கேட்காரு. முருகன் மயில் வாகனத்துல வர்ற? ஆமா, பச்சை மயில் வாகனத்துல வருகிறார். அண்ணா நம்ம அம்மா பார்வதி அப்பா பரமேசன் எங்க போயிருக்காங்க? அம்மா நம்ம அம்மாவை ரொம்ப நேரமா காணவில்லையே, எங்க அண்ணா போயிருக்காங்க? தம்பி முருகா, என்னன்னா நம்ம அம்மா பார்வதியும் அப்பா பரமேசனும் ஒரு தேவ ரகசியத்தை பேசுறதுக்காக போயிருக்காங்க. அம்மா யாருக்கும் தெரியாத தேவ ரகசியத்தை பேச நடு கடலுக்கு போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? நடு கடலுக்கு போயிருக்காங்க. ஓ, யாரு அங்கதான் யாரும் வர மாட்டாங்க. ஆமா, நடு கடலுக்கு தான் யாரும் வர மாட்டாங்க. நான் இப்போதே அம்மா பார்வதியை பார்க்க போறேன். என்னன்னா அப்பா ரொம்ப கோபக்காரர் அப்பா, அதனால நீ நடுக்கடலுக்கு போக வேண்டாம் முருகா. நீ போதவன அடிச்சு கடல்ல போடுறோன்னு சொல்லுது, அப்பவும் கேட்க மாட்டேங்கான். சரி, என்ன அவன் கேட்க மாட்டான், வயசு அந்த மாதிரி வயசு. சரி, ஆமா, அப்பாவுக்கு அப்ப கோபம் மூக்கல தான் இருக்கும், பரமோசத்துக்கு அப்பாவுக்கு எதுக்குள்ள தான் இருக்கு கோபம். எப்படி சமாளிக்காரு இப்போ? கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சதுன்னு ஆவணும். என்ன இப்ப சமாளிச்சாதான் சாப்பிட முடியும் அப்பாவால. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகிட்டே இருக்காரு. ஆமா, எல்லாம் உங்களுக்கு தெரியுதா பாப்பா? உங்களுக்கு தெரியுதப்பா எல்லாம். அதனால அப்போது முருகப்பெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? அண்ணா நான் இப்போதே அப்பாவை பார்க்க போறேன். இப்போதே எங்க அம்மாவை நான் பார்க்க வேண்டும் அண்ணா. தம்பி முருகா, நீ அங்க போகாதே. போகவே போகாதப்பா. ஏன் தெரியுமா? எதுக்கு அம்மா? நீ இப்ப போனன்னு வையி, சரி, பெற்ற பிள்ளைன்னு கூட உன்னை பார்க்க மாட்டாங்க. சரி, உனக்கு சாபத்தை கொடுத்துருவாங்க முருகா. நான் அங்கதான் போவேன். சரி, போறேன் இங்க பையனை பிடிச்சு வச்சா இருப்பானா? அட்டைய பிடிச்சு கட்டில கட்டினா கிடக்கவா செய்யும். தம்பி அந்த வழியில முள்ளு கிடக்க நீ போகாதன்னா நான் போவே, எனக்கு குத்தாதும். பச்சையா தான் தெரியும், அங்க போன பிறகுதான் தெரியும் எவ்வளவு நெறிஞ்சு முள்ளு கிடக்கு. ஆமா, ஆன நெறிஞ்சா கிடக்கும், கால் ஃபுல்லா குத்தி இருக்கும். ஆன நெறிஞ்சு மட்டுமா, கரடு மொரடு ஒரு தீக்குச்சி மட்டும் தான் பாருங்க தேவை. ஆமா, மலையே தீ பிடிச்சிரும். அதனால பார்த்தார் முருகன் சொல்றாரு, கணபதி சொல்றாரு, தம்பி போகாதேன்னார். சரி அண்ணா நான் இப்போதே போக போறேன். ஆமா, போனாதான் முடியும். சரி போறேன், எங்க பையனை பிடிச்சு வச்சா இருக்க மாட்டான். சரிப்பா போனாரு விநாயக பெருமான். சரி, அந்த முருக பெருமான் வண்ணமயில் முதுகிலேறி ஏறிக்கொண்டு அவர் வண்ணமயில் மீதியில் வேலல் வருகிறாரே, கடலுடைய நடுத்தானோ மயில் ஏறி பறந்து அப்படியே சொயின்னு பறந்து வரார். பறந்து கடற்கரையில குதிச்சார். சரி, கடற்கரையில குதிச்சு கடலை ஏறிட்டு பார்த்தார். அதோ நடு கடலுக்குள்ள அம்மாவும் அப்பா பரமேசன் உட்கார்ந்துருக்காங்க. அம்மா ஒரு தோணியில ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அக்கினியால கோட்டை போட்டிருக்காங்க தோணியை சுற்றி. சரி, ஏன்னா அம்மா பக்கத்துல போனோம்னா நம்ம அக்கினியில எரிச்சு போயிருவோம். அம்மா அப்பா பேசுற வார்த்தையை நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டுமானால் திடீர்னு பக்கத்துல போனா சரி யாருக்கும் கோவம் வரத்தான் செய்யும். ஆமா, கண்டிப்பா வரத்தானே செய்யும். கோவமா வராதா? ரகசியம் பேசுவோம். சரி, ஒரு ஆளுங்க தள்ளி நின்னா அந்த ஆளை பார்த்து ரகசியம் பேசுவோம். திடீர்னு அந்த ஆளு பக்கத்துல வந்தா நம்ம கோவம் வருமா வராதா? எங்க கோவம் வருதோ வரலையோ பேச்ச நிப்பாட்டிடுவோம். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் போன தூக்கிட்டு ஓடியே போயிருவான். ஆமா, பேசுவான் 3 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்குள்ள வருவான். அதுக்கு தான் நாங்க உங்க பக்கத்திலே வரதே கிடையாது. தேவையில்ல. எங்கடா போன, ஏன் தம்பி இப்படி பேச? சரி, சார் அப்பதான் லைன்ல வந்தாரு. 1:30 மணிக்கு தான் சார் லைன்ல வராரு. சார் வேப்பல சாரு. அம்மா அதனால சரி, சார் 11:30க்கு தான் லைன்ல வராரு. அப்படிங்கும்போது பர மணி கணக்குல பேசித்தானே ஆவணும். என்ன? ஆமாமா, அத மாதிரி இப்போ போன் இப்ப நமக்கு லைன் ஆகி போகுது. சரி, அப்போ பகவான் சொன்னார், பார்வதி நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆமா பகவானே, இந்த தோணியில நீங்களும் நானும் மட்டும்தான் பகவானே இருக்கோம். கடவுள் மகன் தானே முருகன். சிவபெருமான் முருகன்
முருகன் தானே அவரை போல தானே இருப்பாரு. சரி அவருக்கு மேல எல்லாம் இருப்பாரு. அவர் 8 அடி பாஞ்சா முருகன் 10 அடி பாய்வாரு. முருகன் 8 அடி பாஞ்சா 16 அடி பாய்வாரு. 32 அடி பாய்வாரு. அவர் குனிஞ்சு கல்ல தூக்குனா இவர் என்ன செய்வாரு? நல்ல காஞ்ச மட்டையா கையில எடுப்பாரு. சரி ஆமா விரட்டி விரட்டி அடிச்சு போடுவார் பரவு. சால புதர்ல விரட்டி விரட்டி அடிச்ச மாதிரி ஆயிரும். அப்படி ஆயி போவோம். ஆமா எங்க விரட்டி அடிச்சாலும் லாஸ்ட் பகவான் கால்ல விழுந்துதான் ஆக வேண்டும். பகவான் காலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு அப்படி கிடையாது. என்ன ஆனாலும் பகவான் வந்து வாய் புதைத்து முருகர் முன்ன நின்னுதான் ஆகணும். ஆமா ஆமா அதனால சரி அப்போ பார்த்தார் முருகப்பெருமான். என்னமா செய்தார்? அம்மா பார்வதி தலையிலே மல்லிகை பூ வைத்திருக்கிறார்கள். ஆமா அந்த மல்லிகை பூவுக்குள்ள சரி சிறு வண்டு போல வடிவம் கொண்டு அம்மா பார்வதியினுடைய தலையில வைத்திருக்கக்கூடிய மல்லிகை பூவுக்குள்ள சரி சிறு வண்டு மாதிரி வேஷம் போட்டார் முருகப்பெருமான். ஆமா காது ஓரமா உட்காந்துக்கிட்டார். சரி காத்துக்குள்ள போகலையோ? ஆமா எனக்கு கொஞ்சம் கேட்க வேண்டுமானால் அம்மா பார்வதி தலையிலே வைத்திருக்கிறார்கள் மல்லிகை பூ. சரி அந்த மல்லிகை பூவுக்களை சிறு வண்டாக வடிவம் கொண்டு செல்ல வேண்டும். ஓ சிறிய வண்டு மாதிரி வடிவம் கொண்டு பார்வதியினுடைய காது ஓரமாக அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமான். சரி இந்த வண்டு இருக்கும் இல்லையா, சின்ன பொரிய வண்டு கருப்பு வண்டா இருக்கும் இல்லையா, சிறிய வண்டு அரிசிக்குள்ள கிடக்கும் பாத்தீங்களா, அந்த வண்டு மாதிரி வடிவம் கொண்டு காது ஓரமாக அமர்ந்திருக்கிறார். இது பார்வதிக்கும் தெரியாது, பரம ஈசனுக்கும் தெரியாது. நம்ம 2 பேர் மட்டும் தானே உட்கார்ந்துருக்கோம் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சு அவங்க தெய்வ ரகசியத்தை பேசுறாங்க. அப்போ பகவான் ஒரு ஏட்ட கையில் எடுத்தார் எழுத்தாணி கொண்டு. பகவான் என்ன செய்யறாரு பாருங்க. அங்க பார்வதியால் வரப்பை எல்லாம் தண்ணியில மனோட பரம்பரையோ பதையும் எழுதுவாரா எழுத்து உமையவள்கே எழுத்து உமையவள்கே மகாதேவன் எடுத்தோரை பாரே எழுத்து உமையவள்கே எழுத்து உமையவள்கே எழுதுவாரா ஆண்டவராகிய சிவபெருமான் பார்க்கிறார். என்னமா செய்கிறார்? பார்வதியால் பிறப்பை எல்லாம் படம் தண்ணியிலே எழுதுவாராம். பார்வதி பூலோகத்துல எத்தனை பேர் வயிற்றுல செத்து செத்து பறந்திருக்கிறத எழுதி இருக்கிறேன். எத்தனை பிறவி எடுத்திருக்கங்கிறத நான் இதுல எழுதி இருக்கிறேன். நாராயணர் தன் பிறப்பை நடுப்படத்தில் எழுதுவாராம். ஆமா நடுப்படத்துல நாராயணனோட பிறப்பு எழுதுவாராம். நாராயணர் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிள்ளைய பிறந்திருக்கிறார். ஆமா அவர் 9 அவதாரம் எப்படி எல்லாம் எடுத்திருக்காரு, 10 அவதாரம் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கறதை எழுதி இருக்கிறார். ஆமா பிரம்மனுடைய சிரசுவோடு பகவானுடைய பெடரியில இருக்கிறது. உங்க பெடரியில அதை எழுதி வச்சிருக்கிறீங்க. எங்க பெரடில முடிதான் இருக்கு. அத்தனை இருத்திட்ட போதிலும் சரி நாங்கள்லாம் இப்படி இங்க பிறவி எழுதி இருக்கிறீங்களே. ஆமா உங்களுக்கு மட்டும் இறப்பே கிடையாதா பகவான்? நாங்கள்லாம் செத்து செத்து பறக்கிறோமே. நீங்க மட்டும் சாகாம இருக்கக்கூடிய காரணம் என்ன? சரி அந்த மந்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் பகவானே. கேட்டாலே கேள்வி, போட்டாலே ஒரு போடு. கணவனை பார்த்து மனைவி அப்படி கேட்கா சாவலியே நாதான் கேப்பால. நல்லவனா இருந்தா கேட்க மாட்டா, சாவலன்னு கேட்கா. அப்புறம் கெட்டவனா இருந்தா கேட்கத்தானே செய்வா. கெட்டவனா இருந்தாலும் மன்னிப்பு கேட்ட ஏத்துக்கிட வேண்டியதானே. தட முடிக்கல ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வச்சிருந்தா கேட்கத்தானையா செய்வா. சரி போட்டி வரத்தானே செய்யும். அப்போ பகவான் சொன்னார் பார்வதி, அதாவது நாங்கள்லாம் செத்து செத்து பிறக்கிறமே நீங்க மட்டும் சாகாம இருக்க காரணம் என்னன்னு கேக்குறேன். பார்வதி சொல்றா, நாதா நான் சாகாத சிவனாங்கோடு சஞ்சரித்த பாரியாளுக்கு போகாமல் இருப்பதற்கு ஒரு புத்தி சொல்ல கூடாதோ, சம்மதித்து தவமேற ஒரு கவசம் செய்ய கூடாதோ. ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்லுகிறார். சொல்லுகிறார் பகவானே உங்க மனைவி தானே நான் பார்வதி. ஆமா
நான் உங்களை போல சாகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் செய்யக்கூடாதா? ஆமா, கணவன் மனைவிக்குள்ள ரகசியம் இல்லாம இருந்தா என்ன? சாகாத சிவனோடு நான் சஞ்சரித்த பாரியாளுக்கு சரி, நான் போகாமல் இருப்பதற்கு ஒரு புத்தி சொல்லக்கூடாதோ? ஆமா, ஒரே ஒரு புத்தி சொல்லக்கூடாதோ? சம்மதித்து தவம் இருந்து ஒரு தவசு செய்யக்கூடாதா? சரி, எனக்காக தவம் செய்து ஒரு சின்ன சப்போர்ட் செய்யக்கூடாதா? ஆமா, நானும் டெய்லி தவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நானும் உங்களை போல சாகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் செய்யக்கூடாதா? சரி, அப்போ பகவான் சொன்னார், பார்வதி என்னம்மா? பூலோக மக்களுக்கு மட்டும் விதி என்பது அல்ல, ஆமா, தேவாதி தேவுக்களுக்கு விதி என்பது இருக்கம்மா. இந்த மக்களையும் படைத்த சரி கடவுளாகிய நமக்கு விதி என்பது உண்டு. சரி, தப்பாத விதிப்பயனை தள்ளி வைக்க போகாது. சரி, அன்று எழுத நிலத்தை அழிச்சு எழுத எவராலும் முடியாது, பிரம்மன் எழுத நிலத்தை பிரிச்சு எழுத எவராலும் முடியாது. முடியாதம்மா. விதி இருக்கிறது. விதியை மதியால் வென்றான் மார்க்கண்டேயன். ஆமா, மார்க்கண்டேயன் அவன் விதியை மதியால வென்றான்னு சொன்னா, சரி, அவன் மதியால் வெல்லணுங்கிற நேரம் இருந்திருக்கும், அவன் வென்றிருப்பான் நீங்க நினைக்கலாம். மதியால் விதியை வெல்லலாம் என்று விதி இருந்திருக்கும். அப்படி அல்ல, அவன் மதியினால் விதியை வென்றான். சரி, 12 வருஷம் தவம் இருந்து பகவான் அவன் தவத்தை மெச்சி நீ என்று 16 வயது மார்க்கண்டேயனாகி இருக்க கடவுது போன்னு வரத்தை கொடுத்தார். இறைவனோட காலை அவன் பற்றி பிடிச்சுக்கிட்டான். சரி, அது போல என்ன அப்போ பாரு பகவான் சொன்னார், பார்வதி தப்பாத விதிப்பையனை தள்ளி வைக்க போகாதம்மா. உனக்கும் ஆசை வந்து விட்டத பார்வதி. சரி, உனக்கு ஆசை வந்து அம்மா பேடே தோதானா வந்து சேராயாதோ ஆசை வந்து பிடித்துதானா அழிவு வந்து சேராகாதோ ஒரு பிறவி வந்து பார்வதியே எம்மாய பெண்ணே பார்வதி, உனக்கும் ஆசை வந்துருச்சு. ஆமா, உனக்கு இன்னொரு பிறவி இருக்கு பார்வதி. உனக்கு ஆசை வந்து பிடித்துதானால் அழிவு வந்து சேராதோ. ஒரு பிறவி ஒன்று உனக்கு இருக்குது பார்வதியே. உனக்கு இன்னொரு பிறவியை கொடுத்துட்டேன் சிவபெருமா. பார்வதி சொன்னா, நாதா நாங்கெல்லாம் செத்து செத்து பறக்கிறவன் நீங்க சாகாம இருக்கிறீங்களேன்னு கேட்ட வகைக்கு உனக்கு நான் இன்னொரு பிறவி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே. ஆமா, இன்னும் நான் எத்தனை பேர் வயித்துல செத்து செத்து பிறக்க போறேனோ தெரியவில்லை. நான் அதன்னு சிறிது நேரம் கழிச்சு சொல்றேன் பார்வதி. சரி, எழுதிய கோஷத்தை படிச்சு பார்த்தாச்சா? படிச்சாச்சு, நல்லா படிச்சாச்சு. மந்திரத்தை இறப்பு நேமித மாலை கொண்டு வர சொல்லணுமோ? பரப்பு இறப்புங்கிற மந்திரத்தை உங்க அதுக்குள்ள சொல்றேன். நான் நேரம் ஆகிட்டு இருக்கு, கைலாசத்துக்கு போகணும் இல்லையா? 10 கோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சரி, அம்மன் ஸ்ரீ அம்மை சக்தி அம்மன் ஆலயத்திற்கு ஆதிபராசக்தி சாதாரண ஜாதியில் ஆதியில தோன்றியவள். ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்திற்கு மாலை நேமித மாலையை சாற்றுபவர்கள் நேமித மாலை சாற்றக்கூடிய உடனடியாக வந்து அம்பாளுக்கு நேமித மாலை சாற்றுமாறு விளக்கம் டிஆர் கேட்டுக்கொள்கிறார்கள். சரி, அப்போது பகவான் சொல்கிறார், என்னமா சொல்கிறார்? பகவான் மந்திரத்தை காதுக்குள்ள சொல்றாரு பார்வதி. சரி, நான் மந்திரத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் பகவானே. நேராயிக்கிட்டு இருக்கு, கைலாசத்துக்கு போகணும். ஆமா, சீக்கிரம் மந்திரத்தை படிக்கணும். பிள்ளையார் தேடிக்கிட்டு இருப்பார், முருகன் தேடிக்கிட்டு இருப்பான், என் மருமக வள்ளி தெய்வியான என்ன தேடுவா. அதனால சீக்கிரம் கைலாசம் போகணும். சரி, அதனால அப்ப நான் மந்திரத்தை சொல்லட்டுமா பார்வதி? சொல்லுங்கள் பகவானே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, சிவாய நமோ என்று சிந்தித்திருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. ஆமாம்மா, பைத்தியார மனுஷா, இதுதான் மந்திரமாகும். இந்த 3 வெறிய படிக்கிறதுக்கு என்ன நடுகடலுக்கு கூட்டு வந்தியாங்க? இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு தங்க கூட்டு வந்தீங்களாக்கும். உன்னை நம்பி நானும் நடுகடலுக்கு வந்தேன் பாரு. ஆமா, அப்புறம் வந்து நம்பி போனா பாரு, அப்படித்தானே போக முடியும். ஆமா, நம்பி போனா அப்படி கடலுக்குள்ள தான் போய் விழ முடியும். ஆமா, கணவர் கடலுக்குள்ள தான் கொண்டு விட்டு போவாரு. இடத்துல ரோட்ல இறக்கி விட வேண்டியிருக்கோ தெரியல. ஆமா, இன்னும் எங்க கல்குவாரியில நிக்க போதா தெரியல. சரி, இததான் நம்ம கைலாசத்துக்கு வடபுறத்துல வச்சு சொல்லி இருக்கலாமே. நான் சொல்லிருவேன் பார்வதி. மகன் கேப்பா, முருகன் கேட்டுக்கிட்டு இருப்பான், ஒட்டு கேப்பான், சரஸ்வதி கேப்பா. வள்ளி இருக்காளே, வள்ளி சரியான கள்ளி, அவன் நம்மகிட்ட கேட்டு வீடு வீடா வர போய் சொல்லிடுவா. வள்ளி கேப்பா, தெய்வான ஒட்டு கேப்பாங்க. அதனால தான் உன்னை நான் நடுக்கடலுக்குள்ள கூட்டு வந்தேன் பார்வதி.
சரி பரப்பு இறப்புங்கிற மந்திரத்தை படிச்சாச்சு. சரி மந்திரத்தை படிச்சுக்கிட்டியான்னு? நல்லா படிச்சிட்டேன் நாதா. நீங்க படிச்சிட்டீங்களா நாதா? நான் படிச்சாச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சரவண பவாய நம சிவாய நமோ என்று சிந்தித்து இருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. நான் பார்வதி. நம்ம தான் மந்திரத்தை படிச்சாச்சே. ஆமா. இனிமே நமக்கு எதுக்கு இந்த ஏடு? ஆமா, இந்த ஓலை நமக்கு எதுக்கு? அதாவது எழுதியாச்சு, படிச்சாச்சு, படிச்ச பிறகு அது எதுக்கு நமக்கு? இது அப்படியே கொண்டு போனான்னு வைங்க, அப்புறம் நமக்கு தெரியாம நம்ம நந்தி தேவர் எடுத்து பாப்பாரு. கைலாசத்துல இருக்கிற எல்லாரும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்திரன் பாப்பா, இந்த ராணியும் பாப்பா. ஆமா, எங்க ராணியும் பாப்பா. எந்த ராணி? உங்க ராணி அது? ஆமா, நம்ம ராணி. இவ்வளவு நாள் வரைக்கும் ராணியா தான் இருந்தது. இருந்து அவங்க ராணி ஆயிட்டு. செம்மா, எங்க ராணி எங்க மனைவி திவ்யா. அப்படி விவரமா சொல்லுங்க ஐயா. அதனால பெண்ணே பார்வதி, நம்ம எழுதியாச்சு, படிச்சாச்சு, நம்ம கடல்ல போட்டுருவோம். இந்த ஓலையை நம்ம கடலுக்குள்ள போட்டுருவோம். நம்ம இருக்கதே நடு கடலுக்குள்ள தானே உட்கார்ந்திருக்கோம் என்று பார்வதி பரமேசன் அந்த எழுதிய கோஷத்தை கடலிலே விட்டு விட்டார்கள். எழுதிய ஏட்ட கடல்ல போட்டாச்சு. போட்டாச்சு. அது தண்ணியில அலையடிச்சு கீழே அப்படியே ஆந்து போயிட்டே இருக்கு. அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கு. சரி, அப்போ சிறிது நேரம் கழிச்சது. பிள்ளைகளை பற்றி பேசினாங்க ரெண்டு பேரும். என் மகன் பிள்ளையாரு என்ன செய்யறானோ, எந்த முச்சந்தில இருக்கானோ, சரஸ்வதி என்ன செய்யறாளோ, அம்மா இப்ப என்ன பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை பற்றி பேசினாங்க. சரி பார்வதி, என்னடா சொன்ன மந்திரம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னார் பகவானே? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பகவான். சரி சீக்கிரம் சொல்லு, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, நம்ம கைலாசம் போகணும்னார். நீங்க சொன்ன அந்த 3 வரி மந்திரம் தானே? அதே மந்திரம் தான். அந்த மந்திரம் முத எதுல ஆரம்பிக்கும்னு தெரியலையே பகவானே. நாதான் மந்திரம் தானே, நான் சொல்லட்டுமா பகவானே? சொல்லுங்களையா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாகதாகே சரணே த்ரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துஹே. ஐஸ்கிரீம். அதாவது நீங்க சொல்ற மந்திரம் வேற. சரி, அடி பார்வதி மந்திரத்தை மறந்து போயிட்டியன்னாரு சிவபெருமான். பகவானே, நீங்க சொல்லி தந்த மந்திரம் இந்த மந்திரம் தான் பகவானே. ஆமா, அதான் மந்திரத்தை சொன்னதே நீங்க தானே. உங்களுக்காச்சு ஞாபகம் இருக்கான்னா பார்வதி? நானும் மந்திரத்தை மறந்துட்டேன் பார்வதி. அப்போ பகவான் சொன்னார், பார்வதி மந்திரத்தை சொல்லி கொடுத்தது நான் தானே. சரி, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க நாதா. நம்ம மந்திரம் தானே. ஆமா, நம்ம மந்திரம். நம்ம 3 வரி மந்திரம் தான். நான் சொல்லதே பாரு. சரி. ஓம் சக்தி, ஓம் ஆதி பராசக்தி, மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நீங்களும் ஓம் சக்தியே, ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே. அதுக்கு ரெண்டு பேரும்ல மந்திரத்தை மறந்து போயிட்டோம். அங்கயா 2 பேரு, இங்க 6 பேரும் மந்திரத்தை மறந்துட்டாங்க. 2 பேரால 4 பேர் மறந்துட்டீங்களா? 6 பேர் மறந்துட்டு 4 பேரும். நீங்க 2 பேரும் ஞாபகம் இருக்கும். இருக்கும். அண்ணா சொல்லும் போது காது கொடுத்து கேட்கணும். நாங்க இங்க பேசும்போது பின்னாடி திரும்பி பழக்க விட்டு அப்படித்தான். அது நாங்க பார்த்தோம். சரி, பார்த்து பேசும்போது ஆமா இப்ப அண்ணாவி என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டோம். என்ன திரும்பினாதான் காது அண்ணாவி பக்கத்துல இருக்கும். அதனால பெண்ணே பார்வதி, என்னடாதா? அதுக்கு தான் சொன்னேன், 2 பிள்ளைகள் இருக்கானே. ஆமா, நம்ம பிள்ளைல 2 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்திருக்கலாம். உட்கார்ந்து இருக்காரு, இந்த விநாயக பெருமானை கூட்டு வந்தா நம்ம சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லி இருப்பாரு. சரி, அறிவாளி அறிவாடி. அதை விடுங்க. இளையவன் முருகன் இருக்கிறானே. சரி, முருகனை கூட்டு வந்தோம்னா அவனும் நம்ம சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லி இருப்பான். நீங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. நம்ம மந்திரத்தை நம்ம எப்படி படிக்க போறோம்? எங்க போய் படிக்க போறோம்? என்ன செய்ய போறோம்? நம்ம எங்கனாதான் போக போறோம் என்று நம்ம வந்ததே மந்திரத்தை படிக்கத்தானே 2 பேர் வந்தோம். இவ எப்படி மந்திரத்தை ஞாபகப்படுத்த போறோம்? ஆமா, படிச்ச மந்திரத்தை மறந்து விட்டோமே என்று 2 பேரும் நடு கடலுக்குள்ள இருந்து கைய நெரிக்காங்க. காலாலே கோலம் போடுதாங்க. பார்வதியும் பரமேசன் கைய நெரிக்காங்க. இதை கேட்டு கொண்டிருந்த முருகப்பெருமான் எப்படி வர்றாரு பாருங்க. அவர் தாயரே கோமன்னாலே, தாயரே கோமன்னாலே, தான் கோலித்தார் வடிவேலோ, தான் கோலித்தார் வடிவேலோ. வடிவேலே தான் கோதி தான்
எங்களப்பா ஈஸ்வரரே எம்மா என் தாயே பார்வதியே உங்க வாடாத கமல மோகம் வாடி மல்ல இருப்பதனே உங்க சோராத திருமோகமோ சோர்ந்து மல்ல இருப்பதனே உலகாத குந்தல் மோடி அது உழைத்து மல்ல இருப்பதனே உங்க நெத்தியில இட்டதோரி செந்தொருக்க குங்குமமோ அது அழித்து மல்ல இருப்பதனே தாயாருக்கு தந்தையருக்கு முன்னால வந்து தோணியில துள்ளி குதித்தார் முருகப்பெருமான். சரி, அப்படியே ஒரு குதி குதிச்சார். சரி, வள்ள அப்படியே ஒரு ஆட்டம் ஆடுது. கடல்ல ஒரு முங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு ஆட்டம் ஆடுது. சரி, மகனே முருகா நீ எங்க இருந்து வந்தேன்னார் சிவபெருமான். முருகப்பெருமான் நீ எப்ப அங்க வந்தேன்னாரு? அப்பா நான் இப்பதான் கைலாசத்துல கேட்டேன், அண்ணன் கணபதி கிட்ட கேட்டேன். சரி, அம்மா அப்பாவும் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டேன். அம்மா அண்ணன் தான் சொன்னார் அம்மா அப்பாவும் தேவரகசிய பேசுறதுக்கு கடலுக்குள்ள போயிருக்காங்கன்னு சொன்னார். கடலுக்குள்ள போயிருக்காங்கன்னு சொன்னார். அதனால உங்களை பார்க்க வந்த அண்ணா. சரி சரி முருகா என்னன்னா அப்பா பரமேஸ்வரா என்ன ஐயா என்னப்பா மகனே முருகா அண்ணன். சரி, அதாவது நீங்க ரெண்டு பேரும் அப்பதே ஒரு யோசனையில உட்கார்ந்து இருக்கிறீங்களே என்ன காரணம்? ஆமா ரெண்டு பேரும் அப்பளே கைய நெருக்கில என்னப்பா காரணம்? மகனே வேற ஒன்றும் இல்லப்பா. சரி, உங்க அம்மா பார்வதி நானும் ஒரு தேவரகசியத்தை பேசணும். ஆமா யாருக்கும் தெரியாத ஒரு உபதேசத்தை பேச வந்தோம். பேசி எழுதிய கோஷத்தை கடல்ல போட்டோம். சரி, இப்போ எங்களுக்கு அந்த மந்திரத்தை திருப்பி சொல்ல மறந்து போச்சு. ஆமா படிச்ச மந்திரமும் மறந்து போச்சு. ஏட்ட வேற கடல்ல போட்டோம், கையில இருந்தாலாவது படிச்சிருக்கலாம். சரி, எழுதிய கோஷத்தை கடல்ல போட்டாச்சு. இப்ப அந்த மந்திரத்தை நாங்க எப்படி படிக்க போறோம்? நாங்க எங்க போய் படிக்க போறோம்? என்ன சாகாத மந்திரம், பிறப்பு இறப்புங்கிற மந்திரம். சரி, சாகாத மந்திரம் அதை நாங்க என்ன செய்ய எப்படி படிக்க போறோம் என்று ரெண்டு பேரும் ஒரு சின்ன கவலையில உட்கார்ந்து இருக்கிறோம் சிவபெருமான். அப்ப முருகன் சொன்னாரப்பா பரமேஸ்வரா அம்மா பார்வதி நீங்க சொன்ன மந்திரம் எனக்கு தெரியும். ஆமா எனக்கு தெரியும் அம்மா. மகனே முருகா உனக்கு எப்படி அப்பா தெரியும்? அம்மா பார்வதி தலையிலே மல்லிகை பூ வைத்திருக்கிறார்கள் அல்லவா? சரி, அந்த மல்லிகை பூவுக்குள்ள சிறு வண்டு மாறி வடிவம் கொண்டு சரி அம்மா பார்வதியினுடைய காது ஓரமாக அமர்ந்திருந்தேன். ஆமா அது அம்மாவும் பார்க்கல அப்பாவும் பார்க்கல. அப்பாவும் பார்க்கல அப்பாவும் பார்க்கல. நீங்க ரெண்டு பேரும் தேவ ரகசியத்தை ஒருத்தர் காத்து உள்ள ஒருத்தர் சொன்னீங்க. இந்த ரகசியத்தை நான் ஓரமா இருந்து கேட்டுட்டேன்மா. ஓரமா இருந்து கேட்டது நீதானா? ஆமா வடிவம் கொண்டு நான் கேட்டு விட்டேன் அம்மா. எப்பா மகனே முருகா என்னய்யா நாங்க சொன்ன மந்திரத்தை நீ திருப்பி சொல்ல பார்ப்போம். ஆமா தாராளமாக சொல்வேன் அப்பா. என்ன இத்தனை நாள் உங்களுக்கு அது எனக்கு நீங்கள் குரு. சரி, நான் உங்களுக்கு சிசியன். நான் உங்களுக்கு சிசியன். ஆமா இப்ப இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் திருப்பி சொல்ல வேண்டுமானால் நான் உங்களுக்கு குருவாக இருப்பேன், எனக்கு நீங்கள் சிசியனாக இருக்க வேண்டும் அப்பா. ஓஹோ மகனுக்கு அப்பா அண்ணாவி, ஆமா மகன் சிசியன். சரி அப்பா மகனே முருகா என்ன சரிப்பா நான் சொன்ன மந்திரத்தை சொல்லு பார்ப்போம். சரி அப்படி நான் திருப்பி சொல்ல வேண்டுமானால் நான் சொல்றத நீங்க கேட்கணும். சொல்லப்பா முருகா. என்ன சின்ன பையன் பாத்தீங்களா, அவன் சொன்னபடி நின்னாதான் மந்திரத்தை நம்ம கேட்க முடியும். மந்திரத்தை கேட்ட பிறகு நம்ம பாத்துக்கலாம். சரி மகனே முருகா சொல்லுப்பா நீ சொல்லுன்னார் சிவபெருமான். இப்ப நீங்க சொன்ன மந்திரத்தை நான் திருப்பி சொல்ல வேண்டுமானால் எனக்கு முன்னாலே நீங்கள் முழங்கால் மண்டியிட வேண்டும். முழங்கால் மண்டியிட்டு இரு கைகளையும் இப்படி கட்ட வேண்டும். அதாவது தோணிக்குள்ள முருகன் முன்னால மகன் முன்னால அப்பா கை கட்டி நிக்கார். மண்டிக்கால் போட்டு கைய கட்டியாச்சு. மண்டி போட்டு நிக்காரு. மண்டி போட்டு தான் நிக்கணும். ஆமா வாய் உதைத்து நிக்காரு. வாயில கை வைங்க. சரி வாயில கை வச்சாச்சு. அப்பா கண்ணை மூடுங்கள் முருகன். சரி சிவபெருமான் கண்ணை மூடிக்கொண்டார். ஆமா தலையையும் குனிந்து கொண்டார். கவிழ்ந்து கொண்டேன் இல்லைங்க முருகன். சிவபெருமான் கவிழ்ந்து கொண்டார். சரி சொல்லுங்கள் அண்ணாவின்னு சொன்னாதான் சொல்லுவேன் முருகன். அப்ப சிவபெருமான் சொன்னார் என்னமா சொல்லுங்கள் அண்ணாவி. அப்ப முருகன் சொல்றாரப்பா ஈஸ்வரா பரமேஸ்வரா நீங்க சொன்ன மந்திரத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லப்பா முருகா. ஓம் நமச்சிவாய, ஓம் சரவணபவாய, ஓம் சரவணபவாய, சிவாய நமோ என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. ஏய் முருகா, பெருமானே நீ எனக்கு பிள்ளையாடா? ஆமா நீ எனக்கு புள்ள கிடையாது. சரி பெற்ற பிள்ளையாக இருப்பாயானா நீதாவின் முன்ன வரமாட்டாயோ மகனே வடிவேலா
ஒரு வீணோட உபதேசம் கேட்டதீனா வாழ்கடலில் குமரேசா கடல் மகரமாக போவாயேடா நீ கள்ள வைத்து இருந்ததீனா கடல் மகரமாக போவாயேடா. பார்த்தார் முருகப்பெருமா. சரி முருக அதாவது சிவபெருமான் முருகனுக்கு சாபத்தை கொடுக்கிறார். எப்படி அம்மா கொடுக்கிறார்? மகனே முருகா, ஏ முருகப்பெருமானே, பெற்ற பிள்ளையாக இருப்பாயானால் பிதாவின் முன்னாலே வந்து அந்த வார்த்தையை நீ கேட்க மாட்டாயா? சரி. உன் மனசுல கள்ள இருந்திருக்கு பார்த்தியா? கபடம் இருந்திருக்கு பார்த்தியா? அதனால தான் யாருக்கும் கள்ள கபடம் ஆகாதுன்னு சொல்றது. சரி. நீ கள்ள வைத்து இருந்ததினால் இருந்த காரணத்தினால் நீ வாழ்கடலில் குமரேசா கடல் மகரமா போயிருவ போ. முருகனை தோணியில இருந்துகிட்டே 2 கைட்டே தூக்குனார் சிவபெருமான். நீ கடலுக்குள்ள மகர மீனாய் போக கிடவுது போ. மீனா போ சொல்லிட்டார். முருகன் அப்பா வார்த்தை கேட்டு மீனா பாய்ச்சி தண்ணிக்குள்ள போயிட்டார். ஆமா, அப்படி துள்ளி துள்ளி போறாரு. பெற்ற மனசு கேக்குமா? பார்வதி சொல்றா, நாதா என் பிள்ளை முருகனை தூக்கி கடலுக்குள்ள மீனா போட்டுட்டீங்களே. ஆமா, என் பிள்ளை முருகனுக்கு நான் எங்க நாதா போவேன்? இனிமே நான் என்ன செய்வேன்? என் மகன் முருகனை எப்ப பார்ப்பேன்? பகவான் சொல்லுகிறார், பார்வதி என்ன நாதா, உனக்கு ஆசை வந்து விட்டதம்மா. உனக்கு ஆசை வந்து பிடித்ததானால் அழிவு வந்து சேராதோ. உனக்கு என்ன ஒரு பிறவி ஒன்று இருக்குது கான் பார்வதியே. பகவானே, மகன் முருகனை தூக்கி கடலுக்குள்ள இப்படி புள்ள மீனா போட்டுட்டீங்களேன்னு சொன்ன வகைக்கு உனக்கு இன்னொரு பிறவியை கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே. மனுஷனுக்கு கோபம் வேணும். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.